மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப பேர் என்கிட்ட கேட்குறது, சார் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள் சார், இன்ட்ராடே டைமில் பண்ணுறதுக்கு. நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி யூடியூப்பில் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அப்போ அதில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி எங்களுக்கு சொல்லி கொடுத்தா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லலாம், அதில் ஏதாவது லாஸ் வந்துருச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை. அதனால தான் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே சொல்லலை. பட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். இதை நீங்கள் டெஃபினட்டாக ஒரு பேக் டெஸ்ட்டு பண்ணிவிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இன்ட்ராடே டைமில் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் இது உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் அதில் 100% அப்படின்றது ஒன்று கிடையாது. ஓகேங்களா? அதில் நமக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் வந்துடுச்சுன்னா அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்டாப் லாஸை நீங்கள் போட்டுட்டு வெளியே வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட்டும் கொடுக்கும், ஓரளவுக்கு லாஸ் வந்தால் உங்களை அங்கே தடுத்தும் நிறுத்தும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா இந்த நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்ட்ராட்டஜி தான். பட் இதை எந்த நேரத்தில் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்றத இன்ஸ்டிடியூஷனில் சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஃபினான்ஸை பேஸ் பண்ணி சொல்லக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இதுக்கெல்லாம் எப்படியும் ஒரு 1000 2000 வாங்குவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 1,00,000 ரூபா இன்ஸ்டிடியூஷன்லலாம் காசு வாங்குறாங்கன்னும் போது அவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்து தான் ஆகணும். இதெல்லாம் அப்போ அதில் வந்து தான் தீரும். ஒரு ஆப்ஷன் பையர்னால் அவங்க இன்ட்ராடே டைமில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக ப்ராஃபிட் வர்றதுக்கான கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 90% ட்ரேடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க, அது எல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பிரேக் அவுட் வந்த உடனே அங்கே போய் என்ட்ரி போடுறாங்க. அதே மாதிரி மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு ஃபேக்காக ஒரு மூவை காட்டிட்டு அங்கேருந்து அந்த ஆப்ஷன் பையரை ட்ராப் பண்ணுது. இன்றைக்கி அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட் இது பிரேக் வித் ரீடெஸ்ட்டு மல்டி டைம் ஃப்ரேம் காம்போ, இந்த ஸ்ட்ராட்டஜி பேர். ஓகேங்களா? இன்னும் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, பிரேக் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணோம், மல்டி டைம் ஃப்ரேமில் நம்ம அந்த காம்போவை செக் பண்ணிவிட்டு நம்ம அங்கே கன்சிடர் பண்ணணும். இது பிகினர்ஸ்க்கு அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள்னாவே அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். பிகினர்ஸ்க்கும் ஓரளவுக்கு 2-3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நான் பேக் டெஸ்ட்டு பல வாட்டி பண்ணிட்டேன். கன்சிஸ்டன்ஸாக ப்ராஃபிட் தரக்கூடியது இது. ரியல் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வேலை செய்யக்கூடிய ஸ்ட்ராட்டஜி இது. இந்த பிரேக் அண்டு ரீடெஸ்ட் அப்படின்னக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி. இங்கே ப்ராப்ளம் நம்ம முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிடணும். நம்ம எல்லாருமே ட்ரேடர். நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆன உடனே போய் பை பண்ணிடுறோம். அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டை பிரேக் ஆன உடனே போய் செல் பண்ணுறோம். ஆனால் அங்கே மார்க்கெட்டில் என்ன நடக்குது, அது ஃபேக் பிரேக் அவுட்டாக மாறுது. அப்படி ஒரு சில நேரத்தில் ஸ்டாப் லாஸையும் ஹிட் பண்ணுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. இங்கே தான் சொல்யூஷன் இருக்குது. இதுதான் பிரேக் வித் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? அப்போது பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் அப்படின்னா என்ன, அந்த கொஸ்டின் வருது இல்லை. இது ஒரு லெவல் பிரேக் ஆகுது அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் திரும்ப அந்த லெவலுக்கே வரும். கன்ஃபார்ம் ஆனதுக்கு பிறகு நம்ம அங்கே போய் ஒரு கால் ஆப்ஷனையோ, இப்போ கால் ஆப்ஷனையோ புட் ஆப்ஷனையோ, அந்த சப்போர்ட்டில் இருந்தால் புட் ஆப்ஷனையோ, இல்லை கால் சைடில் இருந்தால் கால் ஆப்ஷன்லேயோ, ரெசிஸ்டண்ட்டில் இருந்தால் கால் ஆப்ஷனையோ நம்ம யூஸ் பண்ணலாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம். ஓகேங்களா? இப்போது பை எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, ஒரு பிரேக்கை ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுது. பிரேக் பண்ணிவிட்டு மேலே போகுது, மார்க்கெட் மேலே போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் கேண்டில் அந்த பிரேக்கான அந்த ரெசிஸ்டண்ட்டு இப்போ என்னவா மாறிடும்னா சப்போர்ட்டாக மாறிடும். ஓகேங்களா? அப்போது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் போது பிரேக் பண்ணி போகிற அந்த கேண்டில் அகைன் அந்த ரெசிஸ்டண்ட்டு சப்போர்ட்டாக மாறினதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அந்த இடம் கண்டிப்பாக பவுன்ஸ் ஆகுது. இது நான் பேக் டெஸ்ட்டு பல வாட்டி பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடம் தான் நம்ம ஒரு காலை கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸு.
இதை நீங்கள் ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகலாம், 2 வாட்டி ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் மார்க்கெட்டில் 20 நாள் ட்ரேட் ஆகுதுன்னா 18 நாள் கண்டிப்பாக அது பவுன்ஸ் ஆகும். இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது 100க்கு 100 உண்மையாக இருக்கும். இதெல்லாம் ஒரு ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணி சொல்லித்தரக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? நமக்கு ஆப்ஷன் பையர், என்னை பொறுத்தவரையும் ஆப்ஷன் பையர் ஜெயிக்கணும். கண்டினியூஸாக லாஸ் பண்ணுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தராவது இந்த ஸ்ட்ராட்டஜி மூலம் ஏதாவது ஒரு சின்ன ப்ராஃபிட்டையாவது அங்கே ஏர்ன் பண்ணணும். இதில் என்ன பிரச்சனைனா, சப்போஸ் அது ரீடெஸ்ட் பண்ணாமல் அந்த சப்போர்ட்டை உடைச்சா அங்கே நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இவ்வளோ தான் லாஸ்னால் அந்த லாஸில் வெளியே வரணும். இதை நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த பையிங், இந்த நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். இதுவே ஒரு செல் ஸ்ட்ராட்டஜி. ஒரு புட்டை நம்ம எப்படி பை பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது, அது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுச்சு. இது சப்போர்ட்டை பிரேக் பண்ணுது. சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது சப்போர்ட்டை பிரேக் பண்ணி மார்க்கெட் கேண்டில் கீழே போயிடுச்சு. அப்போ சப்போர்ட் அங்கே என்னவாக மாறும்? ரெசிஸ்டண்ட்டாக மாறும். இந்த யுக்தியை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ரெசிஸ்டண்ட்டை உடைச்சி மார்க்கெட் மேலே போயிட்டு அகைன் ரீடெஸ்ட் பண்ணும்போது அது சப்போர்ட்டு. அதே மாதிரி ஒரு சப்போர்ட்டை உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக மாறும் அப்படின்ற அந்த யுக்தி உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சுதுன்னா சப்போர்ட்டை உடைச்சிட்டு கேண்டில் நல்லா கீழே போயிட்டு அகைன் அந்த சப்போர்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிற இடத்த மறுபடியும் டச் பண்ணால் மறுபடியும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். 18-20 ட்ரேட் நடக்குதுன்னா அதில் 2 ட்ரேட் நமக்கு அகைன்ஸ்டாக போகலாம். ஆனால் 18 ட்ரேடும் கண்டிப்பாக கன்சிஸ்டன்ஸான சின்ன சின்ன ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான ஒரு வழி. இது நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. இது அகைன்ஸ்டாக மாறிச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸை போட்டுட்டு வெளியே வந்துடணும். இந்த ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இதுதான் அந்த பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பிரேக் அவுட் வந்த உடனே நம்ம என்ட்ரி எப்போவுமே போடுவோம். இனிமேல் அப்படி போடாதீங்க. அது ரீடெஸ்ட் பண்ண வருதா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுங்கள். இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை டெவலப் பண்ணலாம். ஓகேங்களா? எனக்கு என்னென்ன தெரியுமோ நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி கூட நான் இதை ஃபாலோ பண்ணேன். நம்ம நிஃப்டி 50ல் இந்த பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி நீங்கள் அதை கேண்டில் ஸ்டிக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நான் சொன்னதை. நான் ஏன் வீடியோவில் போடலன்னா, இது வீடியோவில் சொன்னால் ஏதாவது பிரச்சனை வரும். ஓகேங்களா? அதனால தான் நான் ஜஸ்ட்டு ஆடியோவில் சொல்கிறேன். பட் இது நான் இப்படி ஆடியோவில் சொல்லும் போதே உங்களுக்கு இந்நேரம் அது எந்த இடம்னு இன்றைக்கி நடந்த அந்த ட்ரேடிங் இன்ட்ராடே டைம்லேயே இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நிஃப்டி 50ல் நடந்திருக்கு. நான் இந்த இடத்த கூட நான் இன்றைக்கி வீடியோவில் சொல்லியிருந்தேன். நான் அந்த இடத்துல ப்ராஃபிட்டும் பண்ணேன்னு சொன்னேன். ஸோ இதுக்கு மேலே என்ன க்ளூ உங்களுக்கு வேணும்? நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அப்போது இனிமேல் மார்க்கெட்டு ஒரு ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணாவோ இல்லை ஒரு சப்போர்ட்டை பிரேக் பண்ணாவோ அந்த இடத்துல எடுக்காதீங்க. ரீடெஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும், அந்த இடத்த கன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அடுத்தது மல்டி டைம் ஃப்ரேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இப்போது நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னும் போது மல்டி டைம் ஃப்ரேம் அப்படின்றத நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வரலாம். ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் பார்த்தா மிஸ்டேக்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுவே பிக் பிளேயர்ஸ் என்ன மாதிரி மல்டி டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, அவங்க ஹையர் டைம் ஃப்ரேம்னா 1 hour 4 hours அந்த டைம் ஃப்ரேமை தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ட்ரெண்டை பியூராக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாக அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த 1 hour டைம் ஃப்ரேமும் 4 hour டைம் ஃப்ரேமும் தான் பெஸ்ட்டாக இருக்கும். லோயர் டைம் ஃப்ரேம் 5 minutes 15 minutes இதெல்லாம் என்ட்ரி போடுறதுக்கான டைம் ஃப்ரேம். முதல்ல நம்ம டைம் ஃப்ரேமை வகைப்படுத்திக்கணும் எது எப்படின்னு. இதில் ரூல் என்னென்னா, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமை நம்ம அப் ட்ரெண்டுக்கு யூஸ் பண்ணுறோம். அது எதுக்குன்னா ஒன்லி பையிங்காக மட்டும்தான். பையிங் பண்ண மாதிரி இருந்தால் ஹையர் டைம் ஃப்ரேமில் நம்ம வச்சு ட்ரேட் பண்ணணும். இதுவே ஹையர் டைம் ஃப்ரேம் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் அதில் செல்லிங் மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணணும். இதுதான் கன்சிஸ்டன்சி அப்படின்னக்கூடிய ஒரு சீக்ரெட்டு. டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி உங்களுக்கு கிளாஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பட் இப்படி தான் அதை நம்ம யூஸ் பண்ணணும். டைம் ஃப்ரேமு ஒரு அப் ட்ரெண்டு அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 1 hour 4 hour டைம் ஃப்ரேம் தான் பெஸ்ட்டு. அதே மாதிரி ஒரு டவுன் ட்ரெண்டு அப்படின்னும் போது அதே 1 hour 4 hour தான்
பெஸ்ட்டு. ஆனால் என்ட்ரி டைமுக்கு 5 மினிட்ஸ், என்னை பொறுத்தவரையும் 15 மினிட்ஸ். நான் இன்ன வரையும் 15 மினிட்ஸில் தான் ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதுதான் வந்து கன்சிஸ்டன்சியான சீக்ரெட்டு. அப்போ இந்த 2 காம்போ ஸ்ட்ராட்டஜியும் ஒன்றா சேர்ந்தா வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியாக மாறும். இப்போ இந்த 2த்தையும் நம்ம ஒன்றா மெர்ஜ் பண்ணுவோம். ஒரு செட்டப் வைப்போம். ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டை கன்ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு லோயர் டைம் ஃப்ரேமில் அது பிரேக் ஆகுதா, ரீடெஸ்ட் ஆகுதா, அதுக்காக வெயிட் பண்ணுறோம். என்ட்ரி ஆஃப்டர் கன்ஃபர்மேஷன், அதாவது பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்த நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு 4 ஹவர்ஸில் டைம் ஃப்ரேமை வச்சிட்டோம். மார்க்கெட் அப் ட்ரெண்டுன்னு நமக்கு தெரியுது. 15 மினிட்ஸில் டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம், அது ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணுது. ரீடெஸ்ட்டு பண்ண வருது மார்க்கெட். ரீடெஸ்ட் பண்ண வந்தால் நான் சொன்ன மாதிரி 20 ட்ரேட் நடக்குது, 20 நாள் ட்ரேட் நடக்குதுன்னா அதில் 2 நாள் ஃபெயிலியர் ஆகலாம், 18 நாள் பவுன்ஸ் தான் ஆகும். உங்களுக்கு அகைன்ஸ்டாக மார்க்கெட் மாறிடுச்சுன்னா ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரணும். இதுதான் ஒரு பையை கன்சிடர் பண்ணக்கூடிய பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் காம்போ ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிடுச்சா? இது கண்டினியூஸாக கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதில் சக்ஸஸ் ரேஷியோவும் அதிகம். இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்றதுனால நீங்கள் பிளைண்டாலாம் பண்ணக்கூடாது. நாளைக்கு வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே 3 நாள் நமக்கு மார்க்கெட் இருக்குது. இந்த 3 நாளில் இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் சொன்னது அங்கே நடக்குதா நடக்கலையா அப்படின்னு. கண்டிப்பாக 100க்கு 100 இப்படி தான் நடக்கும். ஆனால் சில நேரத்தில் அகைன்ஸ்ட் மார்க்கெட்டு நமக்கு அகைன்ஸ்டாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த ஸ்ட்ராட்டஜி சொல்லும் போதே என்ன சொன்னேன், எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே 100% அக்யூரசி கிடையாது. ஓகேங்களா? அது வந்து மார்க்கெட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆனால் எல்லா டைமும் மாறுமான்னா மாறாது. இங்கே அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது அந்த 20 நாள் ட்ரேடிங் நடக்குதுன்னா நான் சொன்ன மாதிரி 3 நாள் 2 நாள் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை 20 நாளும் நான் சொன்ன மாதிரி அப்படியே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா? கன்ஃபர்மேஷன்லாம் கிடையாது. கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணணும்னா ரீடெஸ்ட் பண்ணுதா அப்படின்ற கன்ஃபர்மேஷன் தான் நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி எனக்கு தெரிஞ்ச பல ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்குது. இதை முதல்ல நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்ற மாதிரி செக் பண்ணுங்கள். இதில் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது வந்து 1% இல்லைனா 2% யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணணும். இதிலலாம் ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ஒரு வாட் சக்ஸஸ் ஆகிடுச்சு, மறுபடியும் அதையே மறுபடியும் மெயின்டைன் பண்ணவே கூடாது. அது அவ்வளோதான். ஒரு ட்ரேட்னால் அந்த ஒரு ட்ரேடோடு முடிச்சிக்கணும். இதே மாதிரி வேறு செட்டப் வரும்போது மறுபடியும் ட்ரை பண்ணணும். ஒரே இடத்துலையே மறுபடியும் இதை சுற்றி பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் மல்டிபிள் டைம் ஃப்ரேம் காம்போ ஸ்ட்ராட்டஜி பண்ணிங்கன்னா கேபிட்டல் கண்டிப்பாக சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரொம்ப பேர் நீங்கள் கேட்குறதுனால ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்கிறேன். இதை பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியான ப்ராஃபிட் பெறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு மார்க்கெட் அகைன்ஸ்டாக போனாலும் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் உங்களை காப்பாற்றும். இதை ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரேடு தான் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு வாட்டி பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.